என்ன வேணரசு சொன்னார் வரும்போது கூட என் தம்பி வண்டியில் சொல்லிட்டு இருந்தாங்க, புதுதை அச்சடிச்சிருக்க 2000 நோட்டுல காந்தி படத்தை காணாமேன்ட்டு. அவங்க நோக்கம் காந்தி படத்தை போடுவதல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் படத்தை போடணும், அதான் அவங்க நோக்கம். ஆனா ஒரே நாள்ல காந்தி படத்தை எடுத்துட்டா கத்துவான் ரொம்பன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடத்துறான். காந்தி படம் ஏன் போடலைன்னா அச்சு பிள்ளை. அது அச்சு பிள்ளை அல்ல என் அன்பு சொந்தங்களே, அது ஆட்சி பிள்ளை. அதை புரிஞ்சுக்கணும். இப்படி ஒருத்தனை துப்பாக்கி சுட்டுட்டு என்னடா அப்படி கொண்டாங்க, குறித வெறிச்சுங்க, என்ன பண்ண முடியும்? குறித வெறிச்சு அண்ணா நீ விட்டுருவேனே பாம்பா, குறித வெறிச்சாம்பா. அப்படியா ஒரு தேசம் எவ்வளவு பொறுப்பற்ற நிர்வாகத்தை இந்த நாடு ஏற்றுக்குது பாருங்க. ஒரு தேசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா என்று எல்லா மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் படத்தை எடுத்துட்டு அச்சிட்டு பார்க்கும்போது தாளை பார்க்காம அப்படியே அடிச்சு அனுப்பிட்டீங்களா? அது என்ன காந்தி இல்லாத படத்தை அனுப்பிட்டா கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைச்சு அனுப்பிப்பாங்க. நுட்பமாக வந்தீங்கன்னா நாம என்ன கேள்வி அனுப்புறோம்னா, சரி 1000 நோட்டு 500 நோட்டு செல்லல, 86 விழுக்காடு புழக்கத்தில் இருந்த பணத்தை நிறுத்திட்டீங்க, செல்லாதுன்னு அறிவிச்சிட்டீங்க. சரி, உண்மையிலேயே இந்த ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிச்சணும், என்ன இருந்து மக்களை சிரமப்படுத்தாம இருக்கணும். எந்த ஒரு திட்டமோ சட்டமோ மக்களின் நலனுக்கு தான், சட்ட உடம்புக்கு தான், சட்டைக்கு இல்ல உடம்பு. இதை நீ புரிஞ்சுக்கணும். சட்டத்தின் ஆட்சி மக்களின் சங்கம் இருக்கும்னா அது சட்டத்தின் ஆட்சி இல்லை, அது சதிகார ஆட்சின்னு அர்த்தம். இது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இது சர்வாதிகார ஆட்சின்னு அர்த்தம். இங்க நாம் என்ன கேள்வி எழுப்புறோம், 500 நோட்டு செல்லல, 500 நோட்டை திருப்பி அடிப்போங்கிறீங்க. 1000 நோட்டு செல்லல, 1000 நோட்டை திருப்பி அடிப்போங்கிறீங்க. 500 நோட்டை திருப்பி அடிப்பதை போலவே 1000 நோட்டையும் திருப்பி அடிக்க வேண்டியதானே? எதற்காக 2000 நோட்டு? இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு 2000 நோட்டின் தேவை என்ன? இந்த கேள்விக்கு பதிலாற்று. இது செல்லாது. புது நோட்டு அச்சிடுறதுன்னு முடிவெடுத்துட்டு 500 நோட்டு, அதே போல 1000 அச்சிட்டு வேண்டியதானே? எதுக்கு 2000 நோட்டு? இந்த 2000 நோட்டுல சமஸ்கிருத எழுத்தை சேர்த்ததையும் பின்னாடி காவி கொடியை பொறித்ததையும் தூய்மையின் அந்த ஸ்வச்ச பாரத் குறியீடு கண்ணாடியை போட்டதையும் தவிர நீ சாதிச்சது என்ன? நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலேயே நீ அடிக்கிற எந்த படத்திலுமே காந்தி படத்தை போடாதீங்கிறேன்னா எதுக்கு? ஊழலுக்கு எதிராக இருந்தாரு, லஞ்சத்துக்கு எதிராக இருந்தாரு, சாராயத்துக்கு எதிராக இருந்தாரு, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இருந்தாரு, கொள்ளைக்கு எதிராக இருந்தாரு. இது எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு. நீ காசு போட்டினா இந்தடா 10 லட்சம் கொடுத்துறேன். சேகரெட்டி வீட்டுல முடங்கி கிடந்த 100 கோடியும் காந்தி சிரிச்சுக்கிட்டா இருந்தாரு. எடுத்துருங்க. மக்களின் மனத்தில் அந்த தலைவனுக்கு இடம் கொடுத்துட்டு பணத்தில் இருந்து நீக்கிருங்க. தயவு செய்து உங்களுக்கு நல்லதா போகும். காந்தியை உண்மையே மதிக்கிற தேசமா இருந்தா எடுத்துரு. தயவு செய்து இது கேவலப்படுத்தாது. உண்மையிலேயே சொல்றேன்.